Audio Jungle. Audio Jungle. நவம்பர் 12, 2020 இன்றைய சில முக்கியமான செய்திகளை பார்ப்போம். சவுதி அரேபியாவின் ஜென்ரல் அத்தாரிட்டி வந்து பார்த்திங்கன்னா இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஜெத்தாவில் நடந்த குண்டு வெடிப்பை பற்றி வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு விஷயங்கள் வெளியாகி இருக்குது. அதாவது வெளியாகவில்லை, ஸோ நேற்று நம்ம பார்த்தது தான். என்ன வந்து பார்த்திங்கன்னா, ஜெத்தாவில் ஏற்பட்ட குண்டு வெடிப்பு, அதாவது கபர்ஸ்தான் சொல்லக்கூடிய அதாவது புதைக்கப்படுகிற இடம், ஓகேங்களா. ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா சுடுகாடுன்னு சொல்கிற இடம், புதைக்கப்படுற இடம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் முஸ்லீம், அதாவது அந்த இடத்தில் முஸ்லீம்களை புதைக்கப்பட மாட்டார்கள், வெறும் இந்துக்களை மட்டும்தான் அங்கே வந்து பார்த்திங்கன்னா இறந்து போயிட்டாங்கன்னா புதைப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பல அம்பாசிடர்கள் சேர்ந்து ஒரு மீட்டிங்கை நடத்தியிருந்தாங்க. எதற்காக அப்படின்றது நமக்கு தெரிய வரல. அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல பல பெரிய நபர்கள் வந்து என்ன சொல்கிறது மீட்டிங்காக கலந்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு குண்டு வெடிப்பு ஏற்பட்டிருக்கு. இதன் காரணமாக வந்து பார்த்திங்கன்னா 2 பேர் வந்து அதில் வந்து காயமடைஞ்சிருந்தாங்க. அதிகாரிகள் போய் அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு போய் நேற்று நேரடியாக பார்த்துருந்தாங்க. அதற்கான ஒரு வீடியோ பதிவு போட்டிருந்தோம். பட் இந்த குண்டு வெடிப்பு இதற்கும் இப்போ வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா யார் வச்சது, யார் நடத்தியது, எதற்காக நடந்தது அப்படின்ற ஒரு முழு விவரமும் தெரிய வரல. பட் என்ன ஒரு சந்தேகிக்கிறாங்கன்னா, இதில் நிறைய பெரிய ஆட்கள் வந்து பார்த்திங்கன்னா கலந்துக்கிட்டாங்க. பல நாடுகள்லேருந்து வந்து கலந்துருந்தாங்க. அவங்களில் யாரையாவது ஒருத்தங்களை குறி வச்சுருந்துருக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும் வந்து பார்த்திங்கன்னா சந்தேகப்படுறாங்க. ஸோ முழு தகவல் தெரிந்தவுடன் உங்கள் கூட பகிர்ந்து கொள்கிறேன். அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா சவுதி அரேபியா முழுவதும் உள்ள பகுதிகளுக்கு வெள்ளிக்கிழமை வரை வானிலை வந்து பார்த்திங்கன்னா எச்சரிக்கைகள் விடுத்துள்ளது. சவுதி அரேபியா வந்து பார்த்திங்கன்னா வானிலை மையம் வெள்ளிக்கிழமை சாயங்காலம் இருந்து வந்து பார்த்திங்கன்னா குளிர்காலம் ஆரம்பித்து விடும் என்று கணித்துள்ளனர். இதில் அல் கசீம், அல் ஜோஃப், தபூக், ஹையல், ரியாத் பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர்கள் குறைய ஆரம்பிக்கும் அப்படின்ற விஷயங்களையும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மதீனா, ஜிசான் பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா சிறிய அளவிலான மழைகளும் பெய்ய வாய்ப்புகள் உள்ளது என்று கணிக்கப்பட்டுள்ளது. அடுத்தபடியாக தற்போது உம்ரா செய்ய இப்போ ஏற்கனவே வந்திருக்கிறாங்க. பாகிஸ்தான்லேருந்தும் இந்தோனேஷியாவிலேருந்தும் உம்ரா செய்ய வந்திருக்காங்க. பட் ஒரு நபர் ஒரு தடவை உம்ரா செஞ்சு முடித்த பிறகு 2வது தடவை உம்ரா செய்யணும் அப்படின்னா 2-3 நிபந்தனைகள் வச்சுருக்கிறாங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2வது தடவை உம்ரா செய்யணும் அப்படின்னா ஈத் மர்னா அப்ளிகேஷன் மூலம் அவங்க மறுபடியும் பதிவு செஞ்சு மக்காவில் உள்ள அதிகாரிகளிடம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பர்மிஷன் வாங்கணும். 2வதாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க எந்த குழுவிடம் வந்து எந்த குழு இவங்களை கொண்டு வந்து இங்கே விட்டாங்களோ, யாரிடம் எந்த குழு மூலம் இவங்க வந்தாங்களோ அந்த குழு மூலம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்துட்டு ஒரு லெட்டர் வாங்கணும், சரிங்களா. ஸோ லெட்டர் வாங்கி அந்த பர்மிஷன் இருந்தால் அதுக்கப்புறம் உம்ரா செய்ய விடுவாங்க. அது மட்டும் அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஈத் மர்னா அப்ளிகேஷன் இருக்கணும். அங்கே உம்ராவில் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது சேவை செய்கிறதுக்குன்னு ஆட்கள்லாம் இருப்பாங்க. அவர்களிடம் வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக பர்மிஷன் ஆகியிருக்க வேண்டும் அப்படின்றது ஒரு 2-3 நிபந்தனைகள் வச்சுருக்கிறாங்க. தெளிவாக எனக்கு தெரியலனாலும் எனக்கு தெரிஞ்ச 2 நிபந்தனைகளை மட்டும் சொல்லியிருக்கேன். 3வது எனக்கு தெரிய வந்தவுடன் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த நிபந்தனைகள் இருந்தால் 2வது உம்ராவும் செய்ய வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பக்காவாக அனுமதிக்கப்படுவார்கள் அப்படின்ற விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. ரிட்டன் டிக்கெட்டையும் பக்காவாக காமிச்சு அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட டேட்டுக்குள்ளே இவங்களுக்கு 2வது உம்ராவுக்கும் அனுமதி கிடைத்துவிடும். அந்த டேட்டுக்குள்ளே இவங்க வந்து பார்த்திங்கன்னா இதை பக்காவாக முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க உம்ராவை. அதுக்கடுத்தபடியாக சவுதி அரேபியாவின் அல் ஜவுஃப் பகுதியில் உள்ள ஒரு மருத்துவமனையில் வந்து பார்த்திங்கன்னா மருத்துவமனை அந்த ஹாஸ்பிட்டலோட கார் பார்க்கிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த் கேர்டேக்கரை வந்து பார்த்திங்கன்னா சவுதி அரேபியாவை சேர்ந்த ஒரு நபர் துப்பாக்கியால் சுட்டிருக்கிறார். இதை அடுத்து சவுதி அரேபியா ஜவுஃப் போலீஸார் வந்து பார்த்திங்கன்னா அல் ஜவுஃப் போலீஸார் வந்து இப்போ அவரை கைது செஞ்சுருக்கிறாங்க. எஃப்ஐஆரும் பதிவு பண்ணிட்டாங்க. பட் விசாரணைகள் மேற்கொண்டு இப்போ போய்கிட்டு இருக்கு. எதற்காக சுட்டிங்க, என்ன ஏது அப்படின்னு சொல்லி முழு விசாரணையும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான கேர்டேக்கரை ஹாஸ்பிட்டலில் சரியாக கவனிக்கல போகலை அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சுடுறதோ போகிறதோ 10 வருஷம் ஜெயில், அது மட்டும் இல்லாமல் 10 லட்சம் ரியால் வந்து பார்த்திங்கன்னா அபராதம் விதிக்கப்படும். இது 2ல் ஏதாவது ஒன்று உங்களுக்கு விதிக்கப்படும் அப்படின்ற விஷயத்தையும் வந்து பார்த்திங்கன்னா சவுதி அரேபியாவை சேர்ந்த அதிகாரிகள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தபடியாக பயணிகளின் அடையாளத்தை சரிபார்க்க சிறந்த வழிமுறையாக நுழைவு பள்ளிகளில் கருவி பயோமெட்ரிக் முறையை வந்து பார்த்திங்கன்னா அறிமுகப்படுத்தும் என்று சவுதி அரேபியா வந்து சொல்லியிருக்கிறாங்க. பயோமெட்ரிக் அதாவது ஃபிங்கர் பிரிண்ட் மூலயமா பள்ளிகளில் உள்ள நுழைவதற்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களை அடையாளம் காண்பதற்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃபிங்கர் பிரிண்ட்டை வந்து பயன்படுத்த உள்ளனர் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தபடியாக ஜெத்தாவில் உள்ள சிவில் பாதுகாப்பு குழுக்கள் வந்து பார்த்திங்கன்னா அல் பயா மாவட்டத்தில் ஒரு பொருட்களை சேர்த்து வைக்கும் குடோன், நம்ம சிம்பிளாக குடோன்னு சொல்லிக்கலாம். ஸோ அந்த மாதிரியான குடோன் கிடங்கில் வந்து பார்த்திங்கன்னா தீ வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து பற்றி எரிஞ்சிட்டு இருந்திருக்கு. எப்படி, இதற்கு காரணம் என்ன, இன்சூரன்ஸ்க்காக அவங்களே கொளுத்திட்டாங்களா, இல்லை இது விபத்து எது ஏற்பட்டிருக்கா அப்படின்றதுக்கான ஒரு விசாரணைகளும் வந்து பார்த்திங்கன்னா மேற்கொண்டு போய்கிட்டு இருக்கு. அதிர்ஷ்டவசமாக இதில் எந்த ஒரு உயிர் சேதாரமும் ஏற்படவில்லை அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாங்க.
ஓகே guys, ஸோ மீண்டும் அடுத்த நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.